நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிடம் இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வரும்பொழுது, ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ன்னு பார்க்கலாம். உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல ராஜ உறுப்புகள் அனைத்தும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உடல் பருமன் குறையும். அதே போல நம்மளுடைய ஞாபக சக்தி என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது. உடல் பருமன் வெகு விரைவாக குறையக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். தொடையில் இருக்கின்ற கொழுப்பும் குறையும்னு பார்க்கலாம். இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். முதுவலி இன் ஃபியூச்சர்ல வராத ஒரு நிலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. நம்மளுடைய வலது மூளை மற்றும் இடது மூளை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. கண் பார்வை தெளிவடையும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த முதுகு வலியும் சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சீர் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இது எதுவும் இல்லை, நம்ம செய்கின்ற தோப்புகாரணத்துடைய பலன்கள் தான் இது. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 11 எண்ணிக்கை செய்யுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம். தோப்பாரணம் செய்யும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நேரா அமர்ந்து எழுகின்ற ஒரு நிலையில இருக்கணும். ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முதுகு பகுதி நேரா இருக்கிற போல பார்ப்பது என்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு 21 எண்ணிக்கையோ இல்ல 54 எண்ணிக்கையோ செய்து கொண்டு வரலாம். இது ஆஸ்மாக்கு ரொம்ப நல்லது. நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். அதே போல உங்களுடைய மோஷன் ப்ராப்ளத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நம்ம இந்த நிலையில இருக்கோம், தோள்பட்டை லெவல்ல இருக்கோம். கைகளை இங்க கொண்டு வரோம், ஒரு வார்ம் அப் செய்யறோம். ஜஸ்ட் இது போல செய்யலாம். ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ பயிற்சியை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த காது குத்தப்பட்ட இடத்தில் உங்களுடைய கை விரலை பிடிக்கும் பொழுது இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தொடர்புடைய ஒரு புள்ளியா பார்க்கலாம். இங்க இயங்கும் பொழுது உங்களுடைய மூளைக்கும் ரத்த ஓட்டம் சீராக செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். வலது மூளை, இடது மூளை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. கண் பார்வை தெளிவடையும். இதுல 2 நிலைகளை நம்ம பயன்படுத்தலாம். கை விரல் இந்த நிலையும் பயன்படுத்தலாம், இல்ல இது போல நிலையும் பயன்படுத்தலாம். இது போல முழுமையா நம்முடைய காதுகளை பிடிக்கும் பொழுது அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இது போல உட்காரணும். உங்களால முழுசா என்னால அமர முடியலன்னா இந்த ஆஃப் சிட்டிங் செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 11 எண்ணிக்கை. செய்து முடிச்சுட்டு ஓய்வு எடுங்க. அதன் பிறகு ஒரு 11 எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம். இப்போ உங்களுடைய கை விரல்களை இது போல பிடிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கை விரலை இப்படி பிடிச்சோம். இரண்டாவது பாத்தீங்கன்னா கை விரல் இப்படி வரணும். தோபனம் செய்து முடித்த உடனே ஹெட்டை டவுன் பண்ணி இந்த நிலை இருங்க. சாதாரண ஒரு மூச்சு. இந்த நிலையில உங்களுடைய இருதய துடிப்பு மற்றும் நுரையீரலுடைய அந்த ஆற்றலை கவனிப்பது என்பது ரொம்ப நல்லது. இது போல் நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உடல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றல் என்பது உண்டாகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கிறதோ காலையில வெறும் வயிற்றுல செய்யலாம் தாராளமா. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். மூட்டில் எனக்கு அதிகமாக பாதிப்பு இருக்குன்னா ஃபுல் செட்டிங் உட்கார வேண்டாம்.
இந்த பாதி நிலையில அமர்வது என்பது நல்லது. ஆரம்ப காலகட்டத்துல தோபரணம் செய்யும் பொழுது உங்களுக்கு தொடைப்பகுதி என்பது கண்டிப்பா வலி இருக்கும். அது நீங்க ரெகுலரா செய்ய செய்ய அந்த பெயின் என்பது ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல இதுல உங்களுக்கு தொடைப்பகுதி வந்து வலி இருக்கிற பட்சத்துல இது போல ஒரு வார்ம் அப் செய்யலாம். இது போல செஞ்சுட்டு இது போல வந்துட்டு இந்த நிலையை நம்ம செய்யலாம். இது போல செய்யும் பொழுது நம்ம தொடைப்பகுதியில் ஏற்படுகின்ற அந்த வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.